தேனி மாவட்டம் கம்பம் நகராட்சியில் போர்க்காலங்களில் பொதுமக்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என தீயணைப்புத் துறையினர் ஒத்திகை நிகழ்ச்சியில் ஈடுபட்டனர். இந்த காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேந்திரன். வணக்கம் சுரேந்திரன், இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் யாரெல்லாம் பங்கேற்றார்கள்? முழு விவரங்கள். வணக்கம். தேனி மாவட்டம் கம்பம் நகராட்சி தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழு சார்பில் போர்க்காலத்தில் பொதுமக்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை குறித்து ஒத்திகை நிகழ்ச்சி கடந்த 22ஆம் தேதி காஷ்மீரில் பல்காமில் பாகிஸ்தான் பாகிஸ்தானில் நடத்திய தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர். இதன் காரணமாக இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலில் நாடு முழுவதும் இந்த போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நடத்துமாறு அனைத்து மாநில அரசு, மத்திய அரசு, உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக தேனி மாவட்டம் கம்பம் நகராட்சி தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழு நகராட்சி துறையினை இணைந்து போர் நடைபெற்றால் எவ்வாறு பொதுமக்கள் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என்பது குறித்து ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக நகராட்சி துறை அதிகாரிகள், பொதுமக்கள், தீயணைப்பு துறையினர் உள்ளிட்டோர் போர்க்காலத்தில் எவ்வாறு பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அதற்கான அறிவுரைகள் எவ்வாறு இருக்கும், அந்த நேரத்தில் தைரியம் ஒழித்தால் பொதுமக்கள் எவ்வாறு என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து குறும்படங்கள் LED திரையில் ஒளிபரப்பப்பட்டது காண்பிக்கப்பட்டது. அந்த குறும்படங்களில் போர் நடைபெற்றால் பணி செய்யும் இடங்களில் சைரன் சத்தம் கேட்டவுடன் பணியாளர்கள் தங்கள் சக பணியாளர்கள் எவ்வாறு காப்பாற்ற வேண்டும், அவர்களுடன் ஒவ்வொருவரும் முந்திக் கொண்டு செல்லாமல் அவர்களை தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தலையில் கையை வைத்து குனிந்து மறைவான பகுதிக்கு சென்று இருக்க வேண்டும். உடனடியாக மின்விளக்கு அணைக்கப்பட வேண்டும். ஜன்னல் கதவு உள்ளிட்டவை மூடிக்கொள்ள வேண்டும் என்பது போன்றவற்றை காட்சி அமைப்புகள் இருந்தது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுரேந்திரன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ஆத்மான் செவ்வாய்தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.